நானும் கார்த்தி தாங்க. இனிமேட்டுக்கு பண்ணணும்னா வடிவேல் காமெடி மாதிரி சொல்லணும்னா எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணுங்கன்ற மாதிரி தான் சொல்லணும். சூர்யா ஆக்ட் நல்லா இருக்கு ப்ரோ. படம் அந்த அளவுக்கு இல்லை ப்ரோ. இது நல்லா இருக்கு. ஓகே ஓகே இல்லை இவன் தான் கூட்டிகிட்டு படம் நல்லா இருக்குண்ணா. நல்லா தானே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஏண்ணா ஹிஸ்டாரிக்காக எடுத்திருக்காங்க. ஒரு அப்பா பையன் சென்டிமெண்ட் அந்த மாதிரி இருக்குது. நல்லா இருக்குண்ணா படம். தேங்க்ஸ். அந்த கிளாஸ் நல்லா இருக்குண்ணா. கார்த்தி வந்து அந்த ரோலக்ஸ் டில்லி அந்த இது மாதிரி வந்து நல்லா இருக்குண்ணா. ஒன்றும் பிரச்சனை நல்லா இருக்குண்ணா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. மியூசிக் நல்லா இருக்குண்ணா. பட் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. பட் ஓகேண்ணா, நல்லா இருக்கு. விஎஃப்எக்ஸ் நல்லா தானே இருக்குது. 3D கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுண்ணா, அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை. அது ஒரு குறை இருக்குது. ஓகே, மற்றபடி ஓகே தான். இன்னுமே நல்லா பண்ணியிருக்கலான்னு தோண்டியிருக்கா. ஓகே, தேங்க்ஸ். இப்போ படம் ஆவரேஜ் தான் ப்ரோ. படம் 3D எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இல்லை ப்ரோ. 2Dயில் பார்க்கலாம். இந்த அவன் தான் டிக்கெட் புக் பண்ணான். எனக்கு தெரியல ப்ரோ, நான் பார்க்கல ப்ரோ, நான் தூங்கிட்டேன் ப்ரோ. நான் சவுண்டு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ப்ரோ. விஎஃப்எக்ஸ் அப்படியே தெரியுது ப்ரோ. ரொம்ப ஒரு பழைய காலத்து படம், கொஞ்சம் நல்லா எடுத்துருக்கலாம். கொஞ்சம் ரொம்ப ஓவராக தெரியுது. 2Dயாக இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் சவுண்டு கம்மி பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு படம் இல்லை. ட்ரைலரில் கொடுத்த ஹைப் கூட படத்தில் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அது நல்லா இருந்துச்சு ப்ரோ. அந்த ஒரு சீன் காண்டி வரலாம். பார்க்கலாம். இந்த மாதிரி எடுத்தால் வர நல்லா இருக்காது ப்ரோ. இன்னும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி வேறு மாதிரி எடுத்தால் கொஞ்சம் பார்க்கலாம். படம் எப்படி இருக்கு கேட்குறீங்க? படம் வந்து அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு இல்லை ஜி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஓகே தான் ஜி சொல்லணும். நம்ம வந்து படம் ஓகே தான் சொல்லணும். பார்த்தீங்கன்னாக்கா வந்து அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு இல்லை படம் வந்து. மூவி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து எதனால் சொல்கிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய மூவிஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த மூவியில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து அந்த 2 போர்ஷன் எடுத்திருக்காங்க. இல்லை லேட்டஸ்ட் சூர்யா இருக்க போர்ஷன் எடுத்திருக்காங்க. அண்ட் பழைய கங்கோவா சூர்யா இருந்த போர்ஷன் எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா வந்து. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை பார்த்தீங்கன்னாக்கா வந்து. அண்ட் பார்த்தீங்கன்னாக்கா வந்து தென் அந்த எடுத்த விதத்தில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் பண்ணுறீங்களா, ஸ்க்ரீன் ப்ளே பண்ணும்போது ஸ்க்ரீன் ப்ளேயில் கிளாரிட்டி இல்லை பார்த்தீங்கன்னாக்கா வந்து. அண்ட் மோரோவர் பார்த்தீங்கன்னாக்கா வந்து என்ன சொல்கிறது, எஃபெக்ட்ஸ் சிஜி எஃபெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகலை. அண்ட் அந்த கண்ணாடி கொடுத்து 3D கண்ணாடி கொடுத்து போட்டு படம் பார்க்குறோம், மூவி பார்க்குறோம். அதில் அந்த காட்சி அமைப்புகள், அதில் வரக்கூடிய அந்த ஸ்க்ரீனில் ப்ரெசன்டேஷன் தேட்டரில் பார்க்கும்போது அந்த எஃபெக்ட்ஸ் மிஸ் ஆகுது பார்த்தீங்கன்னாக்கா வந்து. அந்த கிளாரிட்டி மிஸ் ஆகுது சார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா வந்து. அதுதான் பெரிய ட்ராபேக்காக ஃபீல் பண்ணுறோம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா. மியூசிக் ஓவராலாக நல்லா இருக்குது ஆக்சுவலாக வந்து. ஓவரால் மியூசிக் இஸ் குட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. போத் சாங்கோட மியூசிக்கும் நல்லா இருக்குது. லிரிக்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து லிரிக்ஸ்லாம் அந்த ஆதி நெருப்பு அந்த சாங் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா வந்து. சவுண்ட் எஃபெக்ட்ஸில் தான் நமக்கு வந்து கிளாரிட்டி இல்லை பார்த்தீங்கன்னாக்கா வந்து. அந்த சாங் போர்ஷன் ஓகே பார்த்தீங்கன்னாக்கா. மற்றபடி படத்தில் வர பிஜிஎம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து அண்ட் அந்த கத்துற போர்ஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப நிறைய இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா வந்து. அதுதான் மக்களுக்கு வந்து கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது, வேறு ஒன்றும் கிடையாது ஆக்சுவலாக வந்து. என்ன சார் இனிமேட்டுக்கு பண்ணணும்னா வடிவேல் காமெடி மாதிரி சொல்லணும்னா எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணுங்கன்ற மாதிரி தான் சொல்லணும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. இன்னும் பிளானிங் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் அவர் வந்து நல்லா அசிஸ்டன்ட் ஆக்டர்ஸோட இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு பிஃபோர் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணும்போதே போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேயே கொஞ்சம் நிறைய ஒரு ரீஒர்க் பண்ணி கொஞ்சம் நிறைய ஒரு அதை ப்ரிவியூ போட்டு பார்த்துட்டு தென் அதை ரிலீஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஜி ஆக்சுவலாக. அதாவது எப்படி சொல்கிறதுனா, ஒரு அதாவது படத்தை எடுத்துடுறாங்க. படத்தை எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து படத்தை எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து நம்ம இந்த மாதிரி கமெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா வந்து. பட் அவங்க எவ்வளோ நிறைய நல்ல படங்கள் பண்ணியிருக்காரு சூர்யா வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து. பட் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து டைரக்டர்ஸோடைய மிஸ்டேக்காக அது நம்ம எங்கே சொல்கிறதுன்னு தெரியல பார்த்தீங்கன்னாக்கா வந்து. அதில் ஆக்ட் பண்ணதால் பார்த்தீங்கன்னாக்கா வந்து அவருக்கு இந்த மாதிரி சொல்ல வேண்டியதாக போகுது, வேறு ஒன்றும் கிடையாது. காமெடி அந்தளவுக்கு சொல்கிற அளவுக்கு இல்லையா ஜி காமெடி வந்து ஆக்சுவலாக வந்து. இதுக்கு முன்னாடி போய் யோகி பாபு படத்துலலாம் யோகி பாபு பண்ண காமெடிஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த காமெடி அந்தளவுக்கு நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை பார்த்தீங்கன்னாக்கா வந்து. கார்த்தி இன்ட்ரோ நல்லா இருக்கு ஜி. கார்த்தி இன்ட்ரோ வந்து கார்த்தி ஒரு இன்ட்ரோ நல்லா பண்ணியிருக்காரு. அவர் போர்ஷன் நல்லா பண்ணியிருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து நல்லா இருக்குது.
செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்த மாதிரி தான் இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா வந்து. பட் ஃபஸ்ட் ஆஃப்லேயே பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஃபஸ்ட் பார்ட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா வந்து மக்களுக்கு அந்தளவுக்கு திருப்தி இல்லை இல்லைங்களா பார்த்தீங்கன்னாக்கா வந்து. இல்லை இது ஒரு பாட்டிலே முடிச்சிருந்துருக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து. பட் இந்த 2 பாட்டாக பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை ஜி நமக்கு வந்து. தேங்க்யூ சார். பார்க்கலாங்க, பார்க்கலாம். ரொம்ப புகமூட்டமாக இருக்குது, அதான் பிரச்சனை. மற்றபடி சூப்பராக இருக்குப்பா. ஓகே, பார்க்கலாம். பார்ட் 2க்கு வெயிட்டிங். புரியல, மெசேஜ் வேணாம். சூப்பராக இருந்துச்சு. நானும் கார்த்தி தாங்க.